கொண்டிருக்கிறீர்கள். கடந்த பல நிகழ்ச்சிகளில் ஒற்றுமைக்கான வழி என்ற தலைப்பில் விரிவான முறையில் திருக்குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நாம் விவாதித்து வருகின்றோம். இன்று முஸ்லிம்கள் மத்தியில் ஒற்றுமை இல்லை. முஸ்லிம்கள் பல பிரிவுகளாக பிரிந்து கிடக்கிறார்கள். ஆனால் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் மட்டும் ஒரு ஜமாத்தாக ஒரு தலைமையின் கீழ் இருந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு ஜமாத் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு தலைமை, அதற்கு ஒரு இமாம் இருப்பார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்று அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தில் மட்டும்தான் ஒரு உலகளாவிய தலைமை, ஒரு உலகளாவிய இமாம், கலீஃபா இருக்கிறார்கள். மற்றவைகளில் தலைமை இல்லை. எனவே அவர்களெல்லாம் பல பிரிவுகளாக பிரிந்து கிடக்கிறார்கள். ஆனால் நல்லியல்பு கொண்ட முஸ்லிம்கள் மத்தியில், குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டுமல்லவா? இவ்வாறு பிரிந்து கிடக்கிறோமே என்கின்ற ஏக்கம் அவர்களுடைய உள்ளத்தில் எழுந்திருப்பதை நம்மால் நிதர்சனமான முறையில் பார்க்க முடிகிறது. இன்றைய ஆலிம்கள் ஆளுக்கு ஒரு கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய முஸ்லிம்கள் இந்த ஆலிம்களை தான் நம்பியிருக்கிறார்கள். அவர்களுக்கு அரபி ஞானம் இல்லை. எனவே அந்த ஆலிம்களிடம் செல்கிறார்கள். ஒவ்வொரு விஷயம் தொடர்பாகவும் அவர்களிடம் விளக்கம் கேட்கிறார்கள். அவர்கள் மாறுபட்ட விளக்கங்களை தந்து முஸ்லிம் சமுதாயத்தை பிரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். ஆளுக்கு ஒரு கருத்துக்களை சொல்லுகிறார்கள். ஒரு ஆலிம் ஒரு கருத்தையும் இன்னொரு ஆலிம் இன்னொரு கருத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அதற்கு அடிப்படையாக ஹதீஸின் அடிப்படையில் நாங்கள் சொல்லுகின்றோம், திருக்குர்ஆனின் அடிப்படையில் நாங்கள் சொல்லுகின்றோம் என்றும் இன்றைய ஆலிம்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பல ஃபத்வாக்களையும் மார்க்க தீர்ப்புகளையும் இன்றைய ஆலிம்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் நம்முடைய நிகழ்ச்சியில் இன்றைய நிலையில் முஸ்லிம்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஏற்பாட்டை அல்லாஹ் தான் செய்ய வேண்டும். அதற்கான ஏற்பாட்டை அல்லாஹ் தான் செய்வான். அல்லாஹ் இறுதி காலத்தில் இமாம் மஹ்தி, வாக்களிக்கப்பட்ட மசீஹை அனுப்புவதின் மூலமாகத்தான் இஸ்லாமிய சமுதாயம் ஒன்றிணைய முடியும், இஸ்லாமிய சமுதாயம் மறுமலர்ச்சி பெறும் என்பதை நாம் நம்முடைய நிகழ்ச்சியில் இறுதி காலத்தில் தோன்றக்கூடிய அந்த இமாம் மஹ்தி, வாக்களிக்கப்பட்ட மசீஹின் வருகையின் மூலமாகத்தான் முஸ்லிம் சமுதாயம் ஒன்றிணைய முடியும் என்ற கருத்தை வலியுறுத்தி கூறி வருகின்றோம். ஏனென்றால் உள்ளங்களை இணைக்கக்கூடியவன் அல்லாஹ்வாதான் இருக்கிறான். அல்லாஹ்வால் மட்டும்தான் உள்ளங்களை இணைக்க முடியும். அல்லாஹ் தன்னுடைய நபிமார்கள் மூலமாக, தன்னுடைய கலீஃபாக்கள் மூலமாக மனிதர்களுடைய உள்ளங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறான். எனவே சில சபைகளாலோ, சில இயக்கங்களாலோ, சில தலைவர்களாலோ மனித உள்ளங்களை இணைத்து விட முடியாது. மாறாக உள்ளங்களை இணைக்கக்கூடியவன் அல்லாஹ்தான். அல்லாஹ்தான் உள்ளங்களை இணைக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை இறைவன் திருக்குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கின்றான். எனவே இறுதி காலத்தில் தோன்றக்கூடிய அந்த ஈசா இப்னு மரியத்தின் வருகையின் மூலமாக, அந்த இமாம் மஹ்தியின் வருகையின் மூலமாகத்தான் முஸ்லிம்கள் ஒன்றிணைய முடியும் என்ற கருத்தை நாம் ஆணித்தரமான முறையில் நாம் எடுத்து சொல்லி வந்து கொண்டிருக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியில் பல அடையாளங்களையும் எடுத்து சொன்னோம். இமாம் மஹ்தி தோன்றுகின்ற காலத்தில் நிகழக்கூடிய அந்த அற்புதமான பல அடையாளங்களை நாம் எடுத்து சொல்லி வருகிறோம். எனவே இறுதி காலத்தில் தோன்றக்கூடிய அந்த இமாம் மஹ்தி, வாக்களிக்கப்பட்ட மசி தோன்றுகின்ற பொழுது நிகழக்கூடிய அடையாளங்களையும் நாம் திருக்குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இங்கே விரிவான முறையில் கடந்த நிகழ்ச்சிகளில் விளக்கி வந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த இமாம் மஹ்தி செய்யக்கூடிய பணிகளையும் எடுத்து சொன்னோம். ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் திருக்குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இங்கே நாம் விளக்கி வந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல சகோதரர்களே, இன்றைய ஆலிம்கள் ஒவ்வொரு ஹதீஸுக்கும் நபிமொழிக்கும் வெளிப்படையான நேரடியான பொருள்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஹதீஸ்களில் ஆழமான கருத்துக்கள் பொதிந்திருக்கிறது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இறுதி காலத்தின் நிலைமையை படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள். அவை ஒவ்வொன்றும் நேரடியாக நிறைவேற வேண்டும் என்று இன்றைய ஆலிம்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு கடந்த நிகழ்ச்சியிலும் நாம் எடுத்து சொல்லியிருந்தோம், மரியத்தின் மகன் இறங்குவார் என்று ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே இன்றைய ஆலிம்கள் இந்த இறங்குவார் என்பதை வைத்துக்கொண்டு வானத்திலிருந்து மரியத்தின் மகன் இறங்குவார், 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய
இஸ்ரவேல் சமுதாயத்திற்காக தோன்றிய ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றளவும் உயிருடன் வானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவர்கள்தான் இறங்குவார்கள் என்று வெளிப்படையான நேரடியான பொருள்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் இது தவறு. மாறாக அந்த ஈசா இப்னு மரியம், இஸ்ரவேல் சமுதாயத்திற்காக தோன்றிய அந்த ஈசா இப்னு மரியம் இறுதி காலத்தில் தோன்றப் போவதில்லை. மாறாக அவரை போன்ற ஒருவர், அவருடைய குண இயல்புகளை ஒத்த ஒருவர் தோன்றுவார்கள் என்பதை அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்லி வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவருடைய பணிகள் தொடர்பாகவும் அவர்கள் இறுதி காலத்தில் தோன்றும் போது சிலுவையை முறிப்பார், பன்றியை கொல்வார் என்று ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால். இதற்கும் இன்றைய ஆலிம்கள் எவ்வாறு இறங்குவார் என்பதற்கு வானத்திலிருந்து இறங்குவார்கள் என்று பொருள் கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவ்வாறே பன்றியை கொல்வார் என்பதும் மஹ்தி தோன்றிய போது எல்லா பன்றிகளையும் கொல்வார்கள் என்று இன்றைய ஆலிம்கள் விளக்கமளித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலுவையை முறிப்பார்கள் என்பதற்கு ஒவ்வொரு சிலுவையாக மஹ்தி வந்து உடைத்து எறிவார் என்று இன்றைய ஆலிம்கள் வெளிப்படையான நேரடிய பொருள்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் சிலுவையை முறிப்பார் என்பது, சிலுவை கொள்கையை இமாம் மஹ்தி தன்னுடைய ஆதாரங்களின் மூலமாக முறிப்பார்கள் என்ற கருத்தை எடுத்து சொல்லி வந்து கொண்டிருக்கிறது. இறுதி காலத்தில் தோன்றிய இமாம் மஹ்தி, வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படியாப்பட்ட விளக்கத்தை தான் நமக்கு தந்திருக்கிறார்கள். எனவே அந்த இமாம் மஹ்தி, வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் தோன்றியாயிற்று, அவர்கள் மூலமாகத்தான் இஸ்லாமிய சமுதாயம் ஒன்றிணைய முடியும் என்ற கருத்தை நாம் எடுத்து சொல்லி வந்து கொண்டிருக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியில் சகோதரர்கள் சிலர் கேள்வி கேட்டிருந்தார்கள். இறுதி காலத்தில் தாபத்துல் அருள் ஒரு அதிசய பிராணி தோன்றும் என்று கூறப்பட்டிருக்கிறதே, அது தொடர்பாக விளக்குங்கள் என்று கூறியிருந்தார்கள். விரிவான முறையில் ஹதீஸ்களின் ஒளியில் திருக்குர்ஆன் அடிப்படையில் நாம் அதற்கு விளக்கங்கள் அளித்திருந்தோம். அதற்கு நேரடியான பொருள் கொள்ளக்கூடாது என்பதை விரிவான முறையில் எடுத்துச் சொல்லி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இறுதி காலத்தில் தோன்றக்கூடிய அந்த வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் தோன்றியாயிற்று, அவர்கள்தான் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாகத்தான் இன்று ஒற்றுமை ஏற்பட முடியும். இன்று அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் 198 நாடுகளில் பரவி இருக்கிறது என்று சொன்னாலும் அவர்கள் எல்லாம் ஒரே தலைமையின் கீழ், ஒரே இமாமின் கீழ் இருக்கிறார்கள். அந்த ஒற்றுமை அந்த இமாம் மஹ்தியை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக ஏற்பட்டிருக்கிறது என்று அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்த்த பல சகோதரர்களும் பல கேள்விகளை கேட்டிருக்காங்க. இப்போது ஒரு சகோதரர் கேட்டிருக்காரு, இறுதி காலத்தில் தோன்றக்கூடிய அந்த ஈசா இப்னு மரியம் டமாஸ்கஸ்க்கு கிழக்கே வெள்ளை மினாரா அருகில் இறங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறத நீங்கள் ஹஜரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றிவிட்டார்கள் என்று சொல்லுகிறீர்களே, இவர்கள் டமாஸ்கஸ்க்கு கிழக்கே வெள்ளை மினாரா அருகில் இறங்கினார்களா என்ற கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். எனவே இது தொடர்பாகவும் நாம் விளக்கம் அளித்தால் அவர்கள் அந்த வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இமாம் மஹ்தியை அடையாளம் கண்டுகொள்ள அது வாய்ப்பாக அமையலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்காலத்தில் தோன்ற இருக்கின்ற இப்னு மரியம் எவ்வாறு தோன்றுவார், என்ன பணிகளை செய்வார் என்பதை பற்றி மிக அருமையான முறையில் விளக்கிச் சென்றிருக்கிறார்கள். ஆனால் அவை அனைத்தும் முன்னறிவிப்புகளாக இருக்கின்றன. எனவே அந்த முன்னறிவிப்புகளுக்கு நேரடியான பொருள் கொடுக்கக்கூடாது. அவ்வாறு கொடுத்தால் எந்த ஒரு ஹதீஸையுமே நான் சரியான ஹதீஸ் என்று ஒப்புக்கொள்ளவும் முடியாது என்ற வகையில் நாம் குறிப்பிட்டிருந்தோம். உதாரணமாக ஃபீக்கும் என்ற வார்த்தை புகாரில் இடம்பெற்றிருக்கிறதே, இப்னு மரியம் உங்கள் மத்தியில் தோன்றுவார் என்று ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, யாரை நோக்கி சொன்னார்கள்? சஹாபாக்களை நோக்கி சொன்னார்கள். உங்கள் மத்தியில் தோன்றுவார்கள் என்று சொன்னால் அதற்கு நேரடி பொருள்தான் கொடுப்போம், இறங்குதல் என்பதற்கு நேரடி பொருள்தான் கொடுப்போம் என்று மக்கள் அடம்பிடிக்கிறார்கள் என்றால், பிறகு உங்கள் மத்தியில் என்பதற்கும் நேரடி பொருள் கொடுக்க வேண்டும். கொடுக்க இந்த ஆலிம்கள் முன் வருவார்களா? உங்கள் மத்தியில் என்று சொன்னால் சஹாபாக்கள் மத்தியில் என்று அதற்கு பொருளாகிறது, நேரடி பொருள். அப்போ எந்த சஹாபிகளை நோக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபீக்கும் உங்கள் மத்தியில் தோன்றுவார்கள் என்று சொன்னார்களோ அதற்கு நேரடியான பொருள் கொடுக்க முடியாது என்பதை இந்த ஆலிம்களே ஒத்துக்கொள்கிறார்கள். அதாவது சஹாபாக்கள் மத்தியில் இப்னு மரியம் தோன்றவில்லை, இந்த ஆலிம்களின் பார்வையில் இந்த வரை இப்னு மரியம் தோன்றவில்லை. அப்போ சஹாபிகளுக்கு மத்தியிலும் தோன்றவில்லை. அப்போ அந்த ஹதீஸே பொய்யானது என்ற அளவுக்கு நௌசுபில்லா ஆகிவிடும். எனவே
இந்த அடிப்படையில் தான் நாம் மீண்டும் மீண்டும் கூறுகிறோம், நேரடி பொருளை கொடுத்தால் அப்ப எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் நேரடி பொருள் கொடுக்க வேண்டியது வரும். அப்படி கொடுக்க முடியுமா என்று சொன்னால் ஹதீஸில் வந்திருக்கின்ற அந்த சொற்களுக்கு நேரடி பொருள் கொடுத்து நாம் ஒரு முடிவுக்கு வரவே முடியாது என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து அதே போன்று வெள்ளை மினாராவில் அந்த இப்னு மரியம் இறங்குவார் என்று வருகிறதே, ஹதீஸில் வருகிறதே. மிர்சா குலாம் அஹமத் இவர்தான் இப்னு மரியம் என்று நீங்கள் வாதிக்கின்றீர்களே, அதற்கான சான்றுகளை எடுத்து வைக்கின்றீர்களே, இவர் வெள்ளை மினாராவில் இறங்கினாரா என்று பொதுவாக மக்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். சகோதரர்களே, இப்னு மரியம் தோன்றுதல் பற்றி பல்வேறு ஹதீஸ்களில் வந்திருக்கின்றது. அதில் ஒரு ஹதீஸில் இவ்வாறு வருகிறது, யன்சிலு ஈஸா இப்னு மரியமா இந்தல் மினாரத்தில் பைலாய் ஷர்கி திமிஷ்க். அதாவது ஈஸா இப்னு மரியம் திமிஷ்குக்கு கிழக்கில் உள்ள வெள்ளை மினாராவில் இறங்குவார். இன்னொரு ஹதீஸில் திமிஷ்கில் இறங்குவார் என்று வந்திருக்கிறது. இவ்வாறு பல்வேறு தரப்பட்ட ரிவாயத்துகள் வருகின்றன. ஆயினும் இந்த திமிஷ்குக்கு கிழக்கில் உள்ள வெள்ளை மினாராவில் இறங்குவார் என்ற ஹதீஸ் மிகவும் உறுதியான ஒரு ஹதீஸாக நம்பப்பட்டு வருகின்றது. இதற்கும் நேரடியான பொருள் கொடுக்க முடியுமா என்றுதான் நாம் இப்போது சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உதாரணமாக இங்கு என்ஜிலு என்ற வார்த்தை வருகிறது. என்ஜிலு என்று சொன்னால் அதற்கு நேரடி பொருள் அவர் இறங்குவார் என்பதாகும். அப்போ மரியத்தின் மகன் ஈசா இறங்குவார். எங்கே இறங்குவார்? வெள்ளை மினாராவில் இறங்குவார். அப்போ இறங்குதல் என்ற இந்த வார்த்தை வைத்துக் கொண்டுதான் வானத்திலிருந்து இறங்குவார் என்ற வார்த்தையும் வானம் என்ற வார்த்தையும் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கிறாங்க. இதைத்தான் நம்ம 1994 கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய ஒரு விவாதத்தையும் நான் நடத்தினோம். அதுல மிகப்பெரிய ஒரு ஆலிம் பி ஜெயினுல்லாப்தீன் என்பவரும் நம்முடன் பிரதிவாதியாக இருந்தார். அவருக்கு முன்னாலும் எல்லாருக்கும் முன்னாலும் சொன்ன மாதிரி ஒரு கருத்தை எடுத்து வச்சோம். வானத்திலிருந்து இறங்குவார் என்று ஈஸா இப்னு மரியம் பற்றி நீங்கள் நினைக்கிறீர்களே, அவ்வாறு எந்த ஹதீஸிலும் வரவில்லை என்று நாம் சொல்லும் போது வானம் என்ற வார்த்தையை நாங்கள் கையாளவில்லை, நாங்கள் உபயோகப்படுத்தவில்லை என்று அவர் பகிரங்கமாக அதனை மறுத்துவிட்டார். அதாவது வானத்திலிருந்து இறங்குவார் என்று நாங்கள் சொல்லவில்லை, வானம் என்ற வார்த்தையை நாங்கள் சொல்லவில்லை என்ற அளவுக்கு அவர் அன்றே ஒப்புக்கொண்டு விட்டார். ஆனால் இன்றைக்கும் நிறைய ஆலிம்கள் வானத்திலிருந்து இறங்குவார் என்பதற்கு வானம் என்ற வார்த்தையை சேர்த்து தான் அர்த்தம் சொல்றாங்க. ஆனா அவர் அன்னைக்கு அந்த வாதத்துக்காகவோ என்னவோ தெரியல, வானம் என்ற வார்த்தையை நாங்கள் சொல்லவில்லை என்று கூறி மறுத்துவிட்டார். அந்த அளவுக்கு வானம் என்ற வார்த்தை இல்லை என்பதை சிலர் நன்கு அந்த அளவுக்கு தேடி பார்த்த பிறகு அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இப்ப நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், என்சுர என்ற வார்த்தை வருகிறதே, அப்ப இறங்குவார் என்ற வார்த்தை வருகிறதே, அப்ப நம்ம மேல இருந்து இறங்குவார்னு அர்த்தம் கொடுக்க முடியாதா அப்படின்னு சில பேர் கேட்கறாங்க. நியாயமான கேள்விதான். நம்ம இதுக்கும் என்ன கேட்கிறோம்னா, இதே மாதிரியான வார்த்தை குரான்ல வேறொரு நபிக்காகவும் வந்திருக்கிறதா, இன்னொரு நபிக்காகவும் இதே வார்த்தை வந்து அதற்கு நேரடியான பொருள் கொடுக்கிறோமா அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கணும். உதாரணம் எப்படி நான் சொன்னேன், இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறார் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி வருது. அப்ப இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறார்னு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி வரும்போது உயிர்ப்பித்தல் என்பதற்கு நேரடியான பொருள் கொடுக்குறீங்கன்னா, அதாவது உண்மையிலேயே அவர் இறந்து போனவர்களை உயிர்ப்பித்தார், மரணித்தவரை உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொல்றீங்கன்னா, இதே வார்த்தை தானங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவும் வருது. அவர்கள் உங்களை உயிர்ப்பிப்பதற்காக அழைக்கும் போது நீங்கள் செவி கொடுங்கள். திருக்குரான் அதிகாரம் 8 வசனம் 24 வருகிறது. பிஸ்மில்லாவை நீக்கி பார்த்தீங்கன்னா 24வது வசனத்துல வரும். அப்ப இப்படி வருது, அப்ப இதுக்கு நேரடியான பொருள் கொடுப்பீங்களா அப்படிங்கிறத நம்ம மீண்டும் மீண்டும் கேட்டு வர்றோம். அப்ப அதற்கு யாருமே எந்த ஒரு ஆலிம் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இதே வார்த்தை ஹயாத்தை கொடுத்தார் அப்படிங்கிற வார்த்தை வரும்போது நேரடியான முறையில் ஹயாத்தை கொடுத்தார், உயிரூட்டினார் என்ற அர்த்தம் யாருமே கொடுக்கறது இல்லை. இப்ப இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்க, நேரடி பொருள் கொடுத்தா அது உதைக்குதுன்னு. இப்ப இதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக மட்டும் ஏன் நேரடி பொருள் கொடுக்க முன் வரீங்க? இதான் நம்ம கேட்கிறோம். ஈசாவுக்கு ஒரு நீதி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நீதியா? அப்படியே ஒரு இருந்தாலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு நேரடி பொருளை கொடுத்தாலும் பரவாயில்லை. மக்கள் உல்டாவாக அவருக்கு நேரடி பொருளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லும்போது மட்டும் இல்ல அதுக்கு நேரடி பொருள் கொடுக்க முடியாது, ஓமையான பொருள் தான் அப்படின்றாங்க. இதே மாதிரி தான் இறங்குதல் என்ற வார்த்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவும் அல்லாஹ் திருக்குரானில் பயன்படுத்தி இருக்கிறான். அதிகாரம் 65 வசனம் 10 வருகிறது. பிஸ்மில்லாவை நீக்கி பார்த்தால் 65வது அதிகாரம் 9வது வசனத்தில் வரும். அது அல்லாஹ் கூறுகின்றான், கது அன்சல்னா இலைக்கும் ஸிக்ரன் ரசூலா, நிச்சயமாக நாம் உங்களிடம் ஒரு ஸிக்ரை ரசூலை இறக்கி இருக்கிறோம், நினைவுறுத்தக்கூடிய ஒரு ரசூலை நாம் இறக்கி இருக்கிறோம். யாரை பார்த்து சொல்றான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து தான் இந்த திருக்குரான் வசனம் இருக்கிறது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அப்போ ஒரு ரசூலை நாம் இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்றான் 65வது அதிகாரம் 10வது வசனத்துல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இறைவன் இறக்கினோம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியும் கூட எந்த ஒரு ஆலிமும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்திலிருந்து இறங்கினார்கள் என்று அர்த்தம் கொடுக்கிறதே கிடையாது, நம்புறதும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்திலிருந்து வரவும் இல்லை. அப்போ அவங்க புரிஞ்சு வச்சுக்கிறாங்க,
நேரடி பொருள் கொடுத்தா இது உதைக்குது. உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்திலிருந்து வரல, பூமியில் தோன்றியவர்கள் தான். அப்போ பூமியில் தோன்றியவருக்காக நாம் இறக்கினோம் என்று அல்லாஹ் சொன்னா, அப்ப நேரடி பொருள் கொடுக்கிறது நம்முடைய தப்பு தான். உண்மையிலே அல்லாஹ் சொல்றது ஒரு ஓமை வடிவிலான அர்த்தத்தில் தான் சொல்றான், ஓமை பொருள் தான். எனவே நேரடி பொருள் கொடுக்க முடியாது என்பதை விளங்கி வைத்திருக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல. அதே மாதிரி